ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் உன் மடி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறேன். ஆமேன் செல்லமே. உன் கஷ்டங்கள் குறையணும், உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறணுன்ற நம்பிக்கையோட அந்த எதிர்பார்ப்போடு தானே என்னை நம்பி வணங்குகிறாய். என்னையே நம்பி வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிகழ்த்தி இந்த சாயப்பாவின் மகிமைகளை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காகவே இப்போது உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய உண்மையான அன்பும் பக்தியும் ஒருபோதும் வீண் போகாதென்று நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி செய்ய போகிறேன். துன்பமோ வலியோ துக்கமோ இல்லாத மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்காகவே உனக்கான அனைத்தையும் செஞ்சு தருவேன் என் செல்லமே. இப்போது உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். கடந்த காலம் உன்னை சோதித்திருந்தாலும் என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதை தாண்டி இப்போது இந்த நிகழ்காலத்தை உனக்கு நல்ல காலமாக மாற்றி கொடுக்க வந்துட்டேன். உன் சோதனைகளின் மூலமாகவே உனக்கு சுத்தமான ஒளிமயமான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். எதையுமே குறை குற்றம்னு நினச்சிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான ஒரு புது அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை ஆசைகளும் என் அருளால் உனக்கு நிறைவேற போகுது. ஏமாற்றங்களால் மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன்னை கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை நான் அழகான ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறேன். தடைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக போகுது. இப்போ உன் வாழ்க்கைக்கு புது விடியலாகிய இந்த நேரத்தில் நிம்மதியும் நம்பிக்கையும் கொண்டு நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. இந்த நாள் முதல் என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது விஷயம் ஆரம்பிக்க போகுது. அதாவது அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவெல்லாம் தூங்காமல் சிந்தனையிலே யோசிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் மறுநாள் பொழுது எப்படி நிம்மதியாக உற்சாகமாக இருக்கும்? இனிமே எந்த நாளும் நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. உன் மனசை அமைதி இல்லாமல் அலைக்கழிக்க வேண்டாம். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து துன்பப்படாமல் எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சுட்டதானே. இனிமே உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன் உடம்பும் மனசும் ஓய்வு பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உடல் பலம் குறைந்தால் எண்ணங்களும் சேர்ந்து குழம்பி போகும், நம்பிக்கையும் தளர்ந்து போகும். அதனால் உடம்பையும் மனசையும் தெம்பா தைரியமாக வச்சுக்கோ. நான் உன் பக்கத்திலே இதானே இருக்கேன். என் அருள் மூலமாக உன்னை அள்ளி அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. என்னையே நம்பும் நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நம்பிக்கையை முழுசாக வச்சினா இந்த உலகத்தையே கூட உன்னால் கட்டி ஆள முடியும். நம்பிக்கை இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என் செல்லமே. நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன்னு என் மேலே நம்பிக்கவே. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் உனக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். என் அருளின் நிழல் மூலமாக உனக்கான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் வலிகளையும் வேதனைகளையும் நீ மறக்க முயற்சி செய்யாதே. எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்துரு. அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பாக உன்னை தைரியமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றும். எப்படி தீயில போடப்படக்கூடிய தங்கம் சுத்தமாக மாறுதோ அதே போல கஷ்டங்களுக்குள் போட்ட வைக்கப்பட்ட நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவாய். எதையும் தாங்கும் சக்தியையும் எதையும் அனுபவிக்கும் வலிமையையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை போக்கி நீ இன்பமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படாதே. நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ பொறுமையோடு இருக்கிறதே ஒருபோதும் பலவீனம்னு நினைக்காதே. பொறுமை என்பது தெய்வீகத்தின் வலிமை. இப்போது நீ பொறுமையோடு இருந்தாலே எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். உன்னை உயர்த்தும் வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ விடும் மூச்சிலும் சுவாசத்திலும் ஒவ்வொரு சோதனையிலும் இந்த சாயப்பா இருக்கும்போது
நீயும் பொறுமையாகவே இருந்தீனா எல்லா துன்பங்களும் தானாக உன்னை விட்டு விலகும். அமைதி தானாக உன்னை வந்து அரவணைக்கும். உன் மனசுல நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும், இந்த உலகத்துல உன்னை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சில மனிதர்கள் எப்போதும் உன் பக்கத்துல இருக்க தான் செய்வாங்க. அவர்களால் உன் உண்மையை சகிச்சுக்க முடியாது. நீ நல்லபடியா சந்தோஷமா வெற்றி பெறுவதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால துணைக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு கூட்டமா நின்று உன்னை பத்தி பொய்யான வதந்திகளை பரப்புவார்கள். ஆனா அவங்க என்னதான் உன் மேல பொய்யா சொல்லி கோட்டையை கட்டினாலும் அந்த கோட்டை ஒரு நாள் சரிஞ்சு போகி உண்மையான உன் நல்ல மனசை எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேனே செல்லமே. உன் மௌனம்தான் சத்தியத்தின் குரல். நீ அமைதியாக மௌனமாக உன் வேலையை மட்டும் பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் நேர்மையும் நல்ல மனசையும் இந்த உலகம் கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்ளும். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மற்றவங்க உன்னை நோக்கி சொல்லுகிற விமர்சனங்கள் எதுவும் உன்னை கீழே தள்ளிவிடாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் நீ அமைதியா பொறுமையா இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்லமே. என்னதான் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினாலும் அதில் பழம் தருவதற்கான நேரம் வரும்போது தான் அது கனியாக மாறும். அதே போல நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அதன் பலன் உடனே கிடைக்காது. சரியான நேரம் வரும்போது தான் கிடைக்கும். எதிலும் அவசரப்படாம பொறுமையா காத்திருக்க கத்துக்கோ. உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தால் உன் உழைப்புக்கான பலனை நிச்சயம் பெறுவாய். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். கடந்த காலத்தின் சோகங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இந்த நாளை தைரியமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் எதிர்காலம் ஒளி நிறைஞ்சதாக இருக்கும்படியும் துன்பமற்ற இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். நீ முன்னோக்கி செல்லும் மனசோட முன்னேறதுக்கான வேலைகளை செய்ய பழகு. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்காம நடக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் கடந்த காலத்தை தாண்டி உன்னுடைய எதிர்காலத்தை அழகான காலமாக ஆக்கி தரேன். உன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக உன் எதிர்காலம் நிச்சயம் பிரகாசிக்கும். தைரியமா எந்திரிச்சு நில்லு. சோகத்தின் நிழலை தாண்டி ஒளியின் வழியில் நீ நடந்து போகும்போது உனக்காக விதியின் வாசலை திறந்து வச்சுக்கிட்டு வெற்றி மாலையோட இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என்னை நம்பும் உனக்காகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில உன் கூட யாரு துணைக்கு சேர்ந்து நடக்கிறாங்களோ இல்லையோ, இந்த சாயப்பா எப்போதும் உன் வாழ்க்கை பாதியில உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு சோதனையை கொடுக்குற, உன் மனசை வேதனைப்படுத்துகிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ படுற கஷ்டம் எல்லாமே உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வந்த வழியிலேயே திரும்ப போய்விடுமேன்னு செல்லமே. நீ யார் மேல நம்பிக்கை வச்சாலும் யார் மேல அன்போடு பாசமோடு நடந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்க உன்னை விட்டு விலகி போக தான் செய்வாங்க. இந்த பிரபஞ்சம் எப்போதும் அளவு கடந்த அன்பையும் அக்கறையையும் புரிந்து கொள்ளாது. இதில் இருக்க மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால உன்னை நோக்கி வருபவர்களை நீ ஏத்துக்கோ. உன்னை விட்டு விலகி போறவங்கள அவங்க பாதையில அப்படியே விட்டுவிடு. எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கணும்னு யோசிக்காதே, அவசரப்படாதே. காலம் மாற மாற எல்லாமே உனக்கு சாதகமாக ஒரு கட்டத்தில் நிச்சயம் மாறும். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் என் தங்கமே.